ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் சம்மேளனம் கோவை கோட்டம் பொதுக்குழு கூட்டம் மற்றும் பதவியேற்பு விழா. கோவை கோட்டம் எல்ஐசி முகவர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் மற்றும் பதவியேற்பு விழா ஈரோடு மாவட்டம் சித்தோடு செல்லம்பாளையம் கொங்கு மாளிகையில் சனிக்கிழமை இன்று காலை 9 மணி அளவில் நடைபெற்றது. இவ்விழாவை லியாபி தென்மண்டல தலைவர்களும் எல்ஐசி நிறுவன கோவை கோட்டத்தின் உயர் அதிகாரிகளும் லியாபி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கோவை கோட்டம் லியாபி துணைத் தலைவர் என் ராமசாமி வரவேற்புரை வழங்கினார். கோவை கோட்டம் லியாபி துணை செயலாளர் கே பரமசிவம் செயலர் அறிக்கை வாசித்தார். பொருளாளர் வி சந்திரசேகரன் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்தார். கோவை கோட்ட லியாபி தலைவர் கோ வே குமணன் தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து புதிய பொறுப்பாளர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சி மற்றும் ஏற்புரை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கோட்டத்தின் புதிய தலைவராக கோவே குமணன், செயலாளராக எம் ராமசாமி, பொருளாளராக வி சந்திரசேகரன், துணைத் தலைவராக என் ராமசாமி, அகில இந்திய செயற்குழு உறுப்பினராக எம் என் முருகானந்தம் ஆகியோர் புதிய நிர்வாகிகளாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். முதுநிலை கோட்ட மேலாளர்கள் டி பி ராஜேந்திரகுமார், வணிக மேலாளர் எஸ் கோவிந்தராஜ், விற்பனை மேலாளர் பி ஜெயகணேஷ், தென்மண்டல முன்னாள் செயலாளர் ஆர் சக்கரவர்த்தி ராஜு, தென்மண்டல பொருளாளர் கே முரளி, அலுவலக ஊழியர் சங்கத்தின் பொறுப்பாளர் டி தில்லைக்குமார் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். தொடர்ந்து லியாபி தென்மண்டல தலைவர் என் பி சுப்பிரமணியம், லியாபி தென்மண்டல செயலாளர் ஜே கே என் பழனிசாமி ஆகியோர் கோவை கோட்டம் லியாபியின் சாதனை மலரை வெளியிட்டு சிறப்பு உரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் அகில இந்திய செயற்குழு உறுப்பினர் எம் என் முருகானந்தம் நன்றி உரையாற்றினார். இந்நிகழ்வில் சென்னை கோட்டத்தின் செயலாளர் கதிர்வேல், வேலூர் கோட்டத்தின் செயலாளர் மாயக்கண்ணன் மற்றும் கோவை கோட்டத்தின் அனைத்து கிளை சங்க பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.